ஸோ டிஎன்பிஎஸ்சியில் வந்துட்டு குரூப் 2 அண்ட் குரூப் 2A அகலாய்வுகள் பற்றி கேட்குறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்து மதுரைக்கு நகருக்கு அருகே இருக்க கீழடிங்கிற இடத்துல வந்து அகலாய்வு பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேறு எங்கெல்லாம் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 9th தமிழ் புக்கில் வந்து இந்த அகலாய்வுங்கிற பாடப்பகுதி இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த அகலாய்வில் வந்துட்டு ஃபஸ்ட்டு 1863 வந்து பார்த்திங்கன்னா ராபர்ட் ப்ரோஸ்புட் அப்படிங்கிறவர் வந்து சென்னை பல்லாவரத்தில் எலும்பு கற்கருவி இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ இந்த கற்கருவி தான் இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் கல்லாயுதம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த கல்லாயுதம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு முன்பே வந்து ரோமானியர்களின் பழங்காசுகளை வந்து கோவையில் வந்து கண்டெடுத்திருக்காங்க. ஸோ அடுத்து வந்து அரிக்கமேடு அகலாய்வில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோமானிய மண்பாண்டங்கள் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கு பின்னாடி 1914 ஆண்டில் வந்து ஆதிச்சநல்லூரில் நடத்தப்பட்ட அகழ்வாயில் வந்துட்டு முதுமக்கள் தாழிகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த கீழடி அகலாய்வில் பார்த்திங்கன்னா நிறைய இது கண்டுபிடிச்சிருக்காங்க. பழுப்பு, கருப்பு, சிவப்பு, கருப்பு பானைகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சதுரங்க காய்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. தானியங்களை சேகரித்து வைக்கக்கூடிய கலன்கள், செம்பு, சங்கு வளையல்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. எலும்பினால் ஆன கூர் முனைகள், தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட பானை ஓடுகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. கற்கருவிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. நீர் சேகரிக்கும் பெரிய மட்கலன்கள், சிறிய குடுவைகள், உரை கிணறுகள், சுடுமண், கூரை ஓடுகள் போன்ற பல்வேறு தொல்லியல் பொருட்கள் வந்துட்டு இங்கே கிடச்சிருக்கு. 3 வெவ்வேறு காலகட்டத்தை சேர்ந்த இவற்றில் வந்துட்டு தொன்மையானவை அப்படின்னு சுமார் 2300 ஆண்டுகளுக்கு முற்பட்டவை அப்படின்னு கருதப்படுகின்றன. இப்போ எவ்வளோ ஆண்டுகளுக்கு முன்னுன்னு பார்த்தீங்கன்னா 2300 ஆண்டுகளுக்கு முற்பட்ட தொன்மையான பழமையான பொருட்கள் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த அகழ்வாய்வு வந்து செய்யப்பட்ட பெரும்பான்மையான இடங்கள் வந்துட்டு இறப்பு தொடர்பான தடயங்களை வந்து வெளிப்படுத்துவதாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீழடைய கண்டறியப்பட்டுள்ள முழுமையான வாழ்விட பகுதிகளை வந்துட்டு செங்கல் கட்டுமானங்களும் இதர பொருட்களும் வந்துட்டு தமிழரோட உயரிய நாகரீகத்தை வந்து கண்முன் காட்டும் காட்சிகளாய் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதான் வந்து